a prediction that has come true for me. No, I think he'll get into movies one day. So he was very strong and about that thought, and he predicted it. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். ஆக்டர் சமந்தா ரீசெண்டாக செம்ம ஹாட்டான பிகினி பிக்சர்ஸை போஸ்ட் பண்ணியிருந்த நிலையில் முன்னாள் கணவர் நாக சைத்தன்யா தான் செஞ்ச விவாகரத்து முடிவு தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி போஸ்ட் ஒன்று போட்டிருக்காரு. ஆக்டர் சமந்தா தி ஃபேமிலி மேன் 2 வெப் சீரிஸில் நடித்ததுக்கு பிறகு தான் அவங்களோட விவாகரத்து அனௌன்ஸ்மெண்ட் வந்திருந்துச்சு. அந்த சமயத்தில் சமந்தா இந்த மாதிரி வெப் சீரிஸில் நடிக்கிறது நாகார்ஜுனா ஃபேமிலிக்கு பிடிக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி டோலிவுட் மீடியாவில் நியூஸ்லாம் வந்துட்டு இருந்துச்சு. தி ஃபேமிலி மேன் 2 வெப் சீரிஸ் 2021 ஜூன் மாதம் வந்திருந்த நிலையில் சமந்தா நாக சைத்தன்யா தங்களோட விவாகரத்து அறிவிப்பை அக்டோபர் 2ஆம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. சமந்தா பொறுத்த வரைக்கும் தான் எப்படி இருக்கணும், எந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணணும், யார் கூட நடிக்கணும், நடிக்கக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்களில் தான் சுதந்திரமாக முடிவெடுக்கிறது தான் விரும்பிட்டு இருந்தாங்க. ஆனால் திருமணத்துக்கு அப்புறமா அக்கினேனி குடும்பத்துக்காக சில விஷயங்களை அவங்க விட்டு கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் இதெல்லாம் பெரிய பிரச்சனையாகி விவாகரத்து முடிவெடுக்கிற வரைக்கும் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. விவாகரத்துக்கு அப்புறமா சமந்தா தான் நினைச்சபடி சுதந்திரமாக இருக்க ஆரம்பித்தாங்க. தன்னோட உடல்நிலை பாதிக்கப்பட்டு தனிமையில் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்த காலகட்டத்தில் தான் எடுத்த முடிவுக்காக அவங்க ரிக்ரெட் பண்ணதும் கிடையாது. அதே போல் நாக சைத்தன்யாவும் சமந்தா உடல்நலம் பெற்று மீண்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இன்டர்வியூஸ்லாம் சொல்லி விஷ் பண்ணிட்டு இருந்தார். இன்னொரு பக்கம் சமந்தாவும் நாக சைத்தன்யா கூட சேர்ந்து நடித்த மஜ்லி படத்துடைய சாங்ஸை பொதுவெளியில் கேட்டப்போ தன்னோட ஃபாஸ்ட் லைஃப்பை நினச்சி கண்ணீர் விட்டு அழுதுருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருந்துச்சு. இந்த நிலையில் நேற்று சமந்தா ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. அதில் காட்டுக்குள்ளே இருக்கிற நீரோடியில் குளிக்கிற மாதிரி பிகினி பிக்சர்ஸை அவங்க ஷேர் பண்ணி ஹையஸ்ட் லவ் நானே இல்லாத ஆழத்தில் நான் வாழ்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வெக்கேஷன் பிக்சர்ஸை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த போஸ்ட் வழக்கமாக சமந்தா போடுற போஸ்ட்டை விட அதிக கிளாமராக இருந்ததால் ரசிகர்கள் பலரும் நெகட்டிவான கமெண்ட்ஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. இதனால தான் அக்கினேனி குடும்பம் உங்களை ஏற்றுக்கல, இதனால தான் உங்களுக்கு விவாகரத்து ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கமெண்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து இந்த போஸ்ட் வந்த சில மணி நேரங்களில் நாக சைத்தன்யா ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருந்தார். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, என் வாழ்க்கையில் நான் எடுத்த முடிவில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. நான் தேர்ந்தெடுத்த எல்லாத்துலேயும் நான் செஞ்ச எல்லா தவறுகள்லையும் கிடைச்ச அனுபவங்களை பாடமாக கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் தான் என் வாழ்க்கையில் நான் இப்போ இருக்கிற நிலைக்கு கொண்டு வந்திருக்கு. அதில் எனக்கு எந்த வருத்தமும் கிடையாது. அண்ட் ஐ லைக் ஹூ ஐ எம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார். மேலும் நாக சைத்தன்யாவும் சமந்தாவும் சேர்ந்து நடித்த மஜ்லி படத்தில் வர பிக்சரை ஷேர் பண்ணி இப்படி சொல்லியிருக்கிறதால தான் எடுத்த முடிவு சரிதான் அப்படிங்கிறதுல நாக சைத்தன்யா இப்பையும் உறுதியாக இருக்கார். சமந்தா அதிக கிளாமராக படங்களில் நடித்தது தான் அவங்களோட விவாகரத்துக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டோலிவுட்லேயும் நியூஸ் வைரல் ஆகிட்டுருக்கு.